இந்தி திணிப்பை அவர்கள் ஒரு எதிரான நடவடிக்கையாக பார்க்காமலேயே இருந்து விட்டார்கள். அதனால் வட இந்திய மாநிலங்களில் பூர்வீக குடிமக்கள் பேசிய பல மொழிகள் அழிந்து போயிருக்கின்றன. அந்த மாநிலங்களிலே கூட ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் கூட தங்களின் தாய்மொழி இந்தியால் அழிக்கப்பட்டு விட்டது என்று சட்டமன்றத்திலேயே பேசக்கூடிய அளவுக்கு இப்போது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்பதை இப்போது அந்தந்த மாநிலங்களில் உள்ள மக்கள் புரிய தொடங்கி இருக்கிறார்கள். திமுக தலைமையிலான கூட்டணியில உறுதியா இருக்கிறேன்னு சொல்றீங்க. திமுகவுடைய நீண்டகால கோரிக்கை ஆட்சியிலும் பங்கு அதிகாரப்படும் 2026 தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு திமுகவுடன் தொடர்ந்து பயணித்தால் அதற்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது. 9 மாத காலம் தான் இருக்குது. 9 மாத காலம் தான் இருக்கு. தேர்தலுக்கு 9 மாத காலம் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சி முறை அமைவதற்கு காலம் கனியும். அது இன்னும் அதுக்கான சூழல் அமையல. திராவிட கட்சிகளில் குறிப்பாக திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளில் ஒரு கட்சி இன்னும் பலவீனப்படுகிற போதுதான் இந்த கோரிக்கை வலுவாக மாறும்.